கிருஷ்ணகிரி அருகே குந்தாரப்பள்ளி வாரச்சந்தையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி 8 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகியுள்ளன. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் விஜயபிரபாகரனிடம் கேட்கலாம். விஜயபிரபாகரன், இந்த ஆட்டுச்சந்தைக்கு எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் இருந்து வியாபாரிகள் ஆடுகளை கொண்டுட்டு வருவாங்க? இன்றைய விற்பனையின் நிலவரம் என்ன? கிருஷ்ணகிரி அருகே குந்தாரப்பள்ளியில் புகழ்பெற்ற வார சந்தையில் வெள்ளிக்கிழமை தோறும் ஆடு, மாடு, கோழி விற்பனை நடைபெற்று வருகிறது. தற்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர் மற்றும் கர்நாடகா, ஆந்திரா ஆகிய பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தங்கள் ஆடுகளை விற்பனைக்காக அழைத்து வந்துள்ளனர். செம்மறி ஆடு, வெள்ளாடு, மரிக்கை என சுமார் 10,000 ஆடுகள் விற்பனைக்காக அழைத்து வரப்பட்டுள்ளது. காலை 5 மணிக்கு துவங்கிய வாரசந்தை தற்போது விற்பனை மும்முரமாக களை கட்டி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் சென்னை, வேலூர், மதுரை, கோவை, சேலம், திருச்சி, பொள்ளாச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான கர்நாடகா, பெங்களூரு, ஆந்திரா போன்ற பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான வியாபாரிகள், பொதுமக்கள் ஆடுகளை வாங்க குவிந்துள்ளனர். பண்டிகை காலங்கள் இல்லாத இதர நாட்களில் வழக்கமாக 10 கிலோ எடை கொண்ட ஒரு கிடா ஆடு அதிகபட்சமாக 10,000 முதல் 12,000 வரையிலும், பெண் ஆடுகள் அதிகபட்சமாக 5,000 முதல் 7,000 வரையிலும் விற்பனையாகும். தற்போது பண்டிகையை முன்னிட்டு அதிக விலையில் ஆடுகள் விற்பனையாகிறது. கிடா ஆடு 12 முதல் 15,000 வரையிலும், பெண் ஆடு 7,000 முதல் 8,000 வரையிலும் ஆடுகளின் எடைக்கு ஏற்ப கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் ஆடு வளர்ப்பு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆடுகள் வாங்கி செல்லும் வியாபாரிகள் அதிக விலை விற்பதால் ஆட்டு இறைச்சியின் விலையும் அதிகரிக்கும் என்றும், வழக்கமாக 1 கிலோ 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் நிலையில் தற்போது பொங்கல் பண்டிகை காலங்களில் 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் சராசரியாக தற்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களும் வியாபாரிகளும் போட்டி போட்டுக்கொண்டு ஆடுகளை வாங்குவதால் விற்பனை அதிகரித்துள்ளது. வாரச்சந்தை நடைபெறும் இடம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்கள், வியாபாரிகள், பொதுமக்கள், விவசாயிகள் குவிந்துள்ளனர். இன்று ஒரு நாள் மட்டும் சுமார் 8,000 முதல் 10,000 வரையில் ஆடுகள் விற்பனை ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் சராசரியாக 8 கோடி ரூபாய் வரையில் விற்பனையாகும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். உங்கள் சன் நியூஸ் சேனல் இப்போது வாட்ஸ்அப்பில் தமிழ்நாட்டின் முதன்மை செய்தி சேனலின் செய்திகள் ஒரு கிளிக்கில். சன் நியூஸின் அண்மை செய்திகள் அனைத்தையும் வாட்ஸ்அப் வழியாக உடனுக்குடன் அறிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.